மா சூப்பர்மா, கலக்கிட்ட. அடுத்த மாசம் 12ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். சரி. ஐயரே, மகாலட்சுமி புரிஞ்செடுத்து. இதை கவனிக்காம போயிட்டேனே. நாளன்னைக்கு ஒரு நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம். ஐயரே, என்ன சொல்றீங்க? நாளன்னைக்கே வா? நடுவுல ஒரு நாள் தானே இருக்கு. என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் எப்படி பாக்குறது? அதானே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அடுத்த மாசம் ஒரு தேதி சொன்னீங்களே, அப்பயே வச்சுக்கலாம். சந்தோஷ் சொல்றதான் கரெக்ட். அடுத்த மாசமே வச்சுக்கலாம். ஆனா நாளன்னைக்கு ரொம்ப பிரத்யேகமான நாள். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அன்னைக்கு நிச்சயம் பண்ணா தம்பதிகள் சுபிக்ஷமா இருப்பா. இல்ல அண்ணே, ஐயர் தான் சொல்றாருல, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? நம்ம தானே பேசி முடிக்க போறோம். முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லி சிம்பிளா நாளன்னைக்கு நம்ம வீட்லயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்தை விட கிராண்டா பண்ணிக்கலாம்னா. சரி. நிகழும் மங்களகரமான விகாரி வருஷம் தை மாதம் 9ஆம் தேதி சென்னையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சீதா தம்பதியின் மகன் சஞ்சீவிற்கும் வரதராஜன் சிந்தாமணி தம்பதியின் மகள் ஸ்ரீஜாவிற்கும் நிச்சயம் செய்ய பெரியோர்களால் முடிவு செய்யப்படுகிறது. சுபம். சம்பிரதாயத்துக்கு இப்ப தட்ட மாத்திக்கலாம், அப்புறமா நாளன்னைக்கு கிராண்டா பண்ணிக்குங்கோ. சரிங்க ஐயரே. சுபமஸ்து. அம்மா தட்ட மாத்திக்குங்கோ. எடுத்துக்கிட்டு வா. அண்ணே, வாங்கிக்கோங்க. வா சீதா, வா இப்படி. என்னடா யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். இனிமேதான் இந்த காளியோட ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. இவனா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சகோதரி.
களித்தனம் வெறித்தனம், வெறித்தனம் களித்தனம், வெறித்தனம். காளி என்னக்கா? எப்படிடா இருக்க? ஆ, நல்லா இருக்கேன்க்கா. வந்துட்டான் வீட்டுக்குள்ள ஆம பூந்த மாதிரி. இனி விளங்கின மாதிரிதான். யாருமா இது? இவன் தான் காளி, சீதாவோட தம்பி. கேள்வி கேட்டு நம்மள சாவடிப்பான். அக்கா, என்னக்கா பெரிய பணக்காரன் சொல்லிக்கிறீங்க? கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துறதுக்காக வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. டேய் முதல்ல கண்ணாடியை கேட்கிறா. ஓ சாரி சாரி சாரி, கிளாஸ் மிஸ்டேக். ஓகே, ஏதோ ஃபங்க்ஷனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? ஆமா, எப்பவும் சொல்லிட்டு தானே வருவேன், இந்த தடவை என்ன சொல்லாம வந்து நிக்கிற? பொங்கலுக்கு உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ம், ம். எப்படி இருக்க சந்தோஷ்? நல்லா இருக்கு மாமா. சந்தோஷம். ஆமா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்லியே. என்ன ஃபங்க்ஷன்? என் பொண்ணுக்கும் சஞ்சீவுக்கும் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கும். ஹாய் சிந்த். ஓடி போன உன் புருஷன் திரும்பி வந்துட்டாரா? ஐயோ, சரி சரி, உன் மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது அவர் இன்னும் திரும்பி வரலன்னு. விடு, அதுக்காக இப்படிலாம் மூஞ்ச வைக்காத, என்னால பார்க்க முடியல. ஏய் காளி. சரி சரி விடு சிந்து. நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. ஆமா, எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லாதான் இருந்தேன். இப்பதான் நீ வந்துட்டல, இனிமேதான் என்னன்னு தெரியும். கவலைப்படாத சிந்த். இந்த காளி என்னைக்குமே தப்பானவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுப்பான், நல்லவங்களுக்கு இல்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். யாருக்கும் நிச்சயதார்த்தம் சொன்ன? என் பொண்ணுக்கும் சஞ்சீவுக்கும். உன் பொண்ணுக்கும் சஞ்சீவுக்குமா? எது இந்த ஃபாரின்ல படிக்குதுன்னு சொன்னியே அதுவா? ஆமா. வாட் a miracle. அது சரி, எதுக்கு உங்க வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க? கூட்ட பேருக்கு ஈஸியா இருக்கும்னா? காளி, மரியாதையா பேசு. இவ என்னோட பொண்ணு. பொண்ணா? இதுவா? ஆமா. இதையா சஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? ஆமா. வாட் a bad taste. டேய் மா. சும்மாடா. ஓகே. ஓவரா பேசிக்கிட்டே போறான். அவன் அப்படித்தான் பேசுவான், நீ கண்டுக்காத. நீ பேசுனா அவன் பதிலுக்கு பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். அக்கா, அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணாம தம்பிக்கே முதல்ல கல்யாணம் பண்ற? அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுடா. சந்தோஷ் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணையே அவனுக்கு பேசி முடிச்சாச்சு. சந்தோஷ் லவ் பண்ணானா? சொல்லிட்டாங்களா? டேய் சந்தோஷ், மாமா பார்க்க பால் பாட்டில் மாதிரி இருந்துகிட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிருக்க. சும்மா இருங்க மாமா. அக்கா, இவனுக்கு தான் பொண்ணு கிடைச்சிருச்சுல, அப்ப இவனுக்கு தானே முதல்ல நிச்சயம் பண்ணணும். எதுக்கு சஞ்சீவுக்கு பண்ற? நாங்க எங்க அவசரப்பட்டோம்? சிந்தாமணி தான் அவசரப்படுறா. சிந்த், சிந்த், நீ ஏன் இப்படி அவசரப்படுறன்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, ரெண்டு நிச்சயத்தையும் ஒன்னா தானே பண்றீங்க?
என்னம்மா இவா 2 நிச்சயத்தையும் ஒன்னா நடத்த சொல்றான். நடத்த சொன்னா என்ன, நடத்திக்கிட்டோம். மா வளராதம்மா. காளிய பாக்குறதுக்கு முன்னாடியாவது உன் மூளை கொஞ்சமாவது வேலை செஞ்சது. இப்ப அதுவும் போச்சா? என்னடி இப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, 2 நிச்சயமும் ஒன்னா நடந்தா அனுவ சஞ்சீவ் பாத்துட மாட்டானா? ஆமால. ஆமா, சீக்கிரம் ஏதாவது சொல்லி தடு. அண்ணே நீ சும்மா இருமா. டேய் காளி, ஆமா. நீ சரியா தாண்டா சொல்லியிருக்க. 2 நிச்சயதார்த்தத்தையும் ஒரே நாள்ல நடத்திடுவோம். என்ன சீதா? சரிங்க. ஆ. அப்புறம் என்ன நடத்திடுவோம். ஆ. அதுக்கு இல்லனே, 2 நிச்சயத்தையும் நாளனைக்கே நடத்தணும்னா நமக்கு கஷ்டமா இருக்காது? இதுல என்ன கஷ்டம்? நல்ல காரியத்தை யாராவது தள்ளி போடுவாங்களா? சீக்கிரமா நடத்திடுவோம். ம். அதான் கரெக்ட். டேய், இந்த கர்மல அங்க வச்சிட்டு வா. ஓகேக்கா. என்ன சாமி, எல்லாரும் கலைஞ்சிட்டாங்க, நீங்க இன்னும் கலையாம இருக்கே. இதோ அந்த பழத்தை வச்சுட்டு இந்த பைய இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறீங்களா? லேசா கிளம்பிடுறேன். மா கிளம்பிடுமாமா. அப்புறம் 1 2 3. சுவாமி இந்தாங்க. எக்ஸ்ட்ராவா இந்த கரும்பை வச்சுக்கோங்க. பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. சின், எனக்கு உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட கவிதை சொல்லணும்னு தோணுது. சொல்லட்டுமா? இன்னும் இந்த கவிதை சொல்ற பழக்கத்தை நீ விடலையா? ஆமா, விடல. கேட்க மாட்டேன்னு சொன்னா விடவா போற? சொல்லி தொலை. சொல்றேன். நிச்சயத்தை பண்ண பார்த்த சித்தரத்தி மித்திரத்தில் மாட்டிக்கொண்டாள். இதுக்கு அர்த்தம்? குட் கொஸ்டின். என்னத்த சொல்றது? நீ நல்லா யோசி. உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் சொல்றேன். காளி வந்துட்டக்கா, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். கரும கரும. மா என்னம்மா சொல்லிட்டு போறா? அவ ஏதாவது கவிதைன்னு சொல்லி உளறிக்கிட்டே இருப்பான். நீ இதெல்லாம் கண்டுக்காத. தேவையில்லாம வந்து எல்லா பிளானையும் சொதப்பிட்டான். ஸ்பீக்கர்ல போடுறீ. நம்ம பிளான்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நம்ம பிளான் படி எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. ஐயரை வச்சு கரெக்டா நிச்சய தேதி குறிக்கும் போது இந்த காளி சித்தப்பா உள்ள போந்து குழப்பி நமக்கு வேற ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டாரு. அதுக்கு என்ன பண்றதுனே புரியல. காளியா? யார் அது? காளி சீதாத்தியோட தம்பி. இப்பதான் ஊர்ல இருந்தே வந்தாரு. வந்த உடனே நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு? 2 நிச்சயத்தை எதுக்கு தனித்தனியா நடத்துறீங்க, ஒன்னா நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு நிச்சயத்தை ஒன்னா நடத்த போறாங்களா? அப்படி ஒன்னா நடத்தினா சஞ்சீவ் என்ன பாத்திர மாட்டானா? அவன் மட்டும் என்ன பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகி நம்ம பிளானே சொதப்பிடும். அது எனக்கும் தெரியும் பார்ட்னர். பட் என்ன பண்றது? இந்த காளி வந்து குட்டைய குழப்பி எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டானே. ஒண்ணுக்கு 2 பேர் அந்த வீட்ல இருக்கீங்க. எதையாவது பேசி தடுத்துக்க வேண்டியதானே? ட்ரை பண்ணும் பார்ட்னர், முடியல. நீங்க தான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். சரி, ஏதாவது பண்ணுவோம். போன வைங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு இன்னொரு பிரச்சனை வந்துடும். இந்தடி பாயசம். இப்போ நான் இருக்கிற டென்ஷனுக்கு பாயசம் ரொம்ப முக்கியமா? போமா. ஏய், நீ தானடி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பாயசம் நல்லா இருக்கு, இன்னொரு கப் கொடுன்னு சொன்ன. மா, என்ன டென்ஷன் பண்ணாம போயிடு. போமா. இவ ஒருத்தி எப்ப பாரு சிடு சிடு சிடுன்னு.
ஹலோ சொல்லுங்க. என் கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எங்க வரணும் மேடம்? நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க, அங்க பேசிக்கலாம். ஓகே மேடம். டெய்லர் நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, சும்மா மோசம்மா. அவ என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே வர மாட்டீங்க. நான் ஸ்ரீஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கா என்னக்கா பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணு இல்லடா. என்னக்கா ஒண்ணு இல்ல? எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னால என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுக்கா. அப்படியே நீ மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் உன்னை எப்ப பார்க்க வந்தாலும் உன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அது இன்னைக்கு இல்ல. நீ எதையோ யோசித்துக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு?